வீடியோவில் பார்க்க போகுது இதை பற்றினா டோனட் எஸ்எம்பி கேம் பிளே தான். நம்ம ஒரு புது பிளேஸுக்கு பேஸாக மாற்றிருக்கோம். ஸோ டோனட் எஸ்எம்பியில் நம்மளால் எவ்வளோ மணி மேக் பண்ண முடியும் வித் மை 2 மில்லியன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேம் ஸ்ட்ராட்டஜி இப்போ செம்மையாக ஒர்க் ஆகும். அதாவது நான் எப்படி 2 மில்லியன் பண்ணேங்கிறத காமிக்கிறேன். ஸ்ட்ரிங்கு வந்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்டாக்காக இருக்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு. 40K தான் இப்போ ஒரு ஸ்டாக் ஸ்ட்ரிங்கே இருக்குது. டே தற்கொலைங்களா என்னடா பண்ணுறீங்க? 57,000 பர் ஸ்டாக் ஸ்ட்ரிங். ஆனால் அதுவுமே பாட்டுனா என்ன மக்களே பண்ணுறது? $60,000 திஸ் ஐட்டம் வாஸ் ஆல்ரெடி பாட்டுன்னு வச்சா நான் சிறுபகல் அடிப்பேன். 60,000 பர் ஸ்ட்ரிங்குங்கிறத நான் வாங்கிட்டு இருக்கேன் மக்களே. 3 ஸ்டாக் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சு கூட இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 3 வாங்கிட்டீங்களா? ஒரு ஸ்ட்ரிங்குக்கு யூ நீடு 6 மக்களே. 1 × 6, அதாவது இப்போ உங்களோட 3 ஸ்டாக் ஸ்ட்ரிங் இருக்கா? 3 × 6. ஸோ எனக்கு 18 ஸ்டாக்ஸ் ஆஃப் பேம்பு வேணும். ஸோ 18 ஸ்டாக்ஸ் வாங்கிடலாம். ஸோ ஓகே மக்களே, லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் பேம்பு. இதை வச்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கேஃபோல்டிங் பண்ண சொன்னேன். அவ்வளோதான், ஸ்கேஃபோல்டிங் பண்ணிடலாமா? ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இவ்வளோ ஸ்கேஃபோல்டிங் கிடச்சிருக்க மக்களே. ஈச் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? /AH நான் பார்க்கக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் 50K 30Kக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் குட்டுன்னு கன்சிடர் பண்ணலாம். 47K 47.5K நான் 46Kக்கு விற்கிறேன். /AHL 46K. இப்படியே நான் விற்று காசு. ஸோ இப்போ நான் இந்த ஸ்கேஃபோல்டிங்லாம் லிஸ்டிங் பண்ணிட்டேன் மக்களே. கூட சீக்கிரம் விற்றுரும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் /AH டயாமண்ட் எவ்வளோன்னு, பர் ஸ்டாக் டைமண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம் மக்களே. இருக்கிறதே சீப்பஸ்ட் ஒரு டைமண்ட் ஷாட் 2K. எப்படிரா? அதுதான் எனக்கு புரியல மக்களே. ஸோ ஓகே பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் டைமண்ட் ஃபுல்லாக எவ்வளோன்ட்டு நம்ம எப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஹோல் ஸ்டாக் டைமண்ட் நல்லதுடா. ஸோ ஒரு பிளாக் ஆஃப் டைமண்ட் வந்து 37K வாங்கிடலாமா? வாங்கியாச்சு மக்களே. நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஹோல் பிளாக் ஆஃப் டைமண்ட் இருக்குது, விச் வி பாட் ஃபார் 37K. ஒரு ஸ்டாக் ஸ்கேஃபோல்டிங்கோட ரேட்டு. இப்போ /AH எஃபிஷியன்சி 5 பிக்காக்ஸ், ஒரு டைமண்ட் பிக்காக்ஸு என்ன லோஸ்ட். ஓகே மக்களே, லாஸ்ட் லிஸ்டட், ரீசன்ட்லி லிஸ்டட், ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 120K. இந்த ஒரே என்சாண்டட் எஃபிஷியன்சி 5 பிக்காக்ஸ். இப்போ நம்ம சேம் /AH என்சாண்டட் புக் எஃபிஷியன்சி 5ன்னு போட்டோன்னா பார்க்கலாமா? 95K ஒரு எஃபிஷியன்சி 5 புக். ஸோ நம்ம ஒரு டைமண்ட் பிளாக்லேருந்து நம்மளால் 3 பிக்காக்ஸ் பண்ண முடியும், விச் இஸ் 37.6K ஈச் பிக்காக்ஸ் மக்களே. அப்படின்னா ஒரு பிக்காக்ஸை நம்மளுக்கு ரெடி பண்ணுற ஒரு காஸ்ட் 106.6K. /AH டைமண்ட் பிக்காக்ஸ் எஃபிஷியன்சி 5 போகிறது வந்துட்டு 124K. அப்படின்னா நம்மளுக்கு பர் பிக்காக்ஸ் நம்மளால் ஈஸியாக சேல் பண்ண முடியும். இல்லைங்க, ஆனுவல் வாங்கி. ஸோ எஃபிஷியன்சி 5 வாங்கிடலாமா? வாங்கியாச்சு மக்களே. ஒரு டைமண்ட் பிக்காக்ஸை நம்மளுக்கு கம்பைன் பண்ண வந்துட்டு 5 என்சான்மெண்ட் காஸ்ட் தேவை. மீன்ஸ் /shop
சாரி மக்களே, ஸ்லாஷ் ஸ்டோர். ஓ ஸ்லாஷ் ஷாப்பா, ஸ்லாஷ் ஷாப். ஷாப்பில் சென்று விட்டு நம்ம வாங்க வேண்டியது என்னன்னா என்சாண்டிங் கியர். ஒரே ஒரு பாட்டில் 100 rupees. 10 பாட்டில் எடுத்து அடித்தா எவ்வளோ வரும்? எவ்வளோ இப்போ நான் வாங்கினது காஸ்ட்டு? காஸ்ட் 1100 தான். இப்போ இது 5 லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போச்சுன்னா பரவாயில்ல. ஓகே 7 levels அப்படின்னா கரெக்டாக 1.1k +1 அப்படின்னா 107.6k. இந்த பிக்காக்ஸை பண்ணுறதுக்கு எனக்கான காஸ்ட். இப்போ இருங்க, இப்போ நான் ஒரு மேக்ஸ்ட் அவுட் பிக்காக்ஸ்னால் 3k 300k சாரி 300k. அப்படின்னா இது மட்டுமே எஃபிஷியன்சி 5ஓட காஸ்ட் மட்டுமே ஜாஸ்தியாக போயிடுச்சு. இது மெண்டிங் புக்கோட காஸ்ட் வெறும் 26k. 26kனா பார்த்துக்கோங்க மக்களே. அன்பிரேக்கிங் 3 ஒரு 50k. நம்ம 299.9k கிளிக் பண்ணால் எவனுமே தான் வாங்க மாட்டான். ஸ்லாஷ் ஏஹெச் என்சாண்டே பண்ணாமல் 299kக்கு விற்றா வந்துரு. ஓகே வித்ரா பண்ணியாச்சு. ஸ்லாஷ் ஏஹெச் செல் 299.9k. இதுதான் மக்களே நம்மளோட பிக்காக்ஸோட திங். ஸோ லோவஸ்ட் காஸ்ட் பிக்காக்ஸ் இது யார்? லிஸ்டட் பை யாரா? ஓகே மக்களே 299.89kக்கு போயிருக்கு. ஆனால் இங்கே 225k தான் போட்டிருக்கு. நம்ம இதை விற்க வேண்டியது ஆக்சுவலாக 224k. ஸ்லாஷ் ஏஹெச் செல் 224k. நல்லது. தற்குறி ஸ்லாஷ் ஏஹெச் செல் 224k. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த பிக்காக்ஸ் சேல் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டுங்க அதை டெஸ்ட் பண்ணலாமா? இதுக்கு நம்மளுக்கு ஆன செலவு 191k. நம்ம இந்த லிஸ்டிங் போட்டிருக்கிறது 225k, விச் மீன்ஸ் மக்களே வித்துருச்சு 34k ப்ராஃபிட் ஃபார் நோ ஒர்க். நல்லது. இருங்க என்சாண்டிங் டேபிள் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸ்லாஷில் வேணாம், தப்பு. இதை மட்டுமே வச்சு ஓட்டிடலாமா? வாட் டு யூ திங்க் மக்களே? 1.84 million. வேறு ஏதாவது மணி மேக்கிங் மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹேவ் 1.80 million. கிட்டத்தட்ட நான் வீடியோ ஆரம்பிச்சது 2 million. இப்போ 2.05 million. ஸோ ஓகே மக்களே, நம்மளோட பிக்காக்சஸ் எல்லாத்தையும் நம்ம விற்றாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது என்னவென்றால் அடுத்த மணி மேக்கிங் மெத்தடாக நான் ட்ரை பண்ணலான்னு ஏதோ ஒன்று யோசிச்சிருந்தேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு மணி மேக்கிங் மெத்தடாக யோசிச்சு வச்சுருந்தது நெதரைட் மைனிங். நெதரைட் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக மைன் பண்ணுறதுக்கு நான் டைமண்ட் பிக்காக்ஸ் வாங்க போகிறதே இல்லை. வெறும் 27,000க்கு எஃபிஷியன்சி 2 பிக்காக்ஸ். ஓகே மக்களே வாங்க போகலாம். வெறும் 27k எஃபிஷியன்சி 2 பிக்காக்ஸ்னால் 27x 3 பிக்காக்ஸ் சேர்த்தா 81k தான் ஆகுது. 81kக்கு உங்களால் எஃபிஷியன்சி 5 எடுத்துட முடியும். அதுக்கு மேலே புக் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 3 டைமண்ட் பிக்காக்ஸ் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
பிரச்சனையே இல்லை. ஓகேவா, வாங்க உள்ளே செல்லலாம். எதுக்கும் போர்ஷன் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். போர்ஷன் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதே லோவஸ்ட் காஸ்ட் ஒரு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஸ்ப்ளாஷ் போர்ஷனா /AH போர்ஷன். ஓகே, 2 ஸ்ப்ளாஷ் போர்ஷனாக ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம நெதருக்கு போகலாம். /RTP we have set it as home 2 மக்களே. போகலாம். கொஞ்சம் நெதரைட் மைனிங் பண்ணி ஒரே ஒரு நெதரைட் இங்கட் எடுக்க நம்ம மேனேஜ் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு தேன். நெதர் ஸ்பானிங்க ஆஃபில் கிடக்கு. ஓகே ஓகே, வை லெவல் 45 இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் கீழே டிக் பண்ணிக்கலாம். வை லெவல் 15. இதுக்குதான் ஓகே. டே ஃபயர் இவ்வளோ தூரம் டேக் ஆஃப் பண்ணிக்குது மக்கள் என்னோட ஸ்க்ரீனை. ஏய் ஓகே, வை லெவல் 15. இப்போ ஏதோ பார்த்தேன் க்ளோ ஸ்டோன் அது இதுன்ட்டு. மக்களே, இப்போ நான் ஏன்ஷியன்ட் அப்படியே என் கண்ணால் பார்த்தேன், என் 2 கண்ணால் பார்த்தேன், என்னோட போத் ஐஸால் பார்த்தேன். அது எங்கேயோ இங்கே தான் இருக்குது. இங்கே தான் மக்களே இருக்கு. ஓஹோ, ஆல்ரெடி மைண்ட் ஏரியா. பரவாயில்ல, தப்பே இல்லை. கொஞ்சோண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு இன்ஃபினிட்டாக 60 மில்லியன் மணி கிடைக்கும் மக்களே. புரியலன்றேன். லாவாலேயே ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போயிடுவோம்மா, என்ன சொல்கிறீங்க? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்னால் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது? இன்னும் 6 நிமிஷத்துக்கு இருக்குது. போயிட்டா போச்சு. க்ளோஸ்டன்லாம் ஜென்ரேட் ஆகக்கூடாது, தப்பாச்சு. ஓகே, போடு மக்களே we have gotten so lucky. ஓகே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான பிளேஸ் வேணும் நிற்கிறதுக்கு. போடு மக்களே, we have gotten ancient debris 60 mil ஈஸி. எங்கடா ஏன்ஷியன்ட் debris? லாவால் எரியக்கூடாதுடா அது. மக்களை எதுக்கு என்னால் ஏன்ஷியன்ட் debris மைண்ட் பண்ண முடியலன்ட்டு நான் கேட்குறேன். இப்போ நான் நிறைய ஏன்ஷியன்ட் debris பார்த்துட்டேன், என்னால் மைண்ட் பண்ண முடியல. தட்ஸ் வை. ஓகே, அப்படின்னா அது என்னத்துக்கு எனக்கு தெரியல. ஓகே, மிகவும் நல்லது. வாங்க மக்களே, மேலே ஓடிடலாம். பாருங்க, இது ஏதோ ஒரு கிரீஃப்டு பணக்கார பிளேயரோட பேஸ் மாதிரி எனக்கு தெரியுது கண்ணுக்கு. ஓகே, வாங்க மேலே மைண்ட் பண்ணிட்டு போகலாம்.
ஃபார் சேஃப்டி நான் மேலே மைண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே மக்களே, இது ஏதாவது சப்போர்ட் பிளாக்காக எடுத்து தான் என்னால் ஏதாவது ப்ளேஸ் பண்ணவே முடியும். இவ்வளோ டெப்ரி மக்களே, எனக்கு தெரிஞ்சு டோனட் எஸ்எம்பியில் நிறைய ஸ்பான் ஆகலை. ஸ்பான் ஆனாலும் எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி நெதரைட் வருதுன்னு எனக்கு தெரியல. நெதரைட்டிங் கோட் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி 6.3 மில்லியனுக்கு போய் அவ்வளோ நேரம் கஷ்டப்படுறானுங்க நெதரில். நான் கொஞ்சம் பேஸ் ஹண்டிங் பண்ணலான் இருக்கேன். இல்லைனா ஒரு செகண்டரி பேஸ் செட்டப் பண்ணிக்க வரேன். இல்லைனா நான் ஒரு பிவிபி டாக்டிக் இருக்குது, அதை ட்ரை பண்ண போகிறேன். /ஸ்பான் ரொம்ப டேஞ்சரஸான இடம் பார்த்து. 157, 149, 139, 144 பீப்புள் இருக்க ஸ்பானுக்கு நம்ம போகிறோம். நல்லது. ஓகே, இந்த ஸ்பான் அவ்வளோவா க்ரௌடடும் இல்லை. நல்லது. கீழே உழுவுறோம். இந்த ஸ்பானுக்கு வந்தால் மக்கள் லாஸ்ட் டைம் நல்ல எஸ்எம்பியே ப்ளே பண்ண முடியல. இந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலாக நான் இங்கே தான் இருப்பேன். ஒன்றுமே நான் பண்ண முடியாது. சுற்றி இருக்க இடம் எதுவுமே லோடே ஆகாது. இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி ஆச்சுன்னா நல்ல விஷயம். இது லைட்டாக முன்னாடி மட்டும் நம்ம மூவ் பண்ணிட்டோனாலே போதும். ஸோ இன்றைக்கி என் வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.